கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூர் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த தனியார் பள்ளியில் உள்ள விடுதியில் தங்கி +2 படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மர்மமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஜூலை 17இல் நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. அப்போது இந்த கலவரத்தை தடுப்பதற்காக சேலத்தில் இருந்து டிஐஜி அபினவ் குமார் மற்றும் பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சின்னசேலம் புறவழிச்சாலை பகுதியில் டிஐஜி அபினவ் குமார் தலைமையிலான போலீசாரை கலவரக்காரர்கள் தடுத்து நிறுத்தி டிஐஜி மண்டையை உடைத்து அவர்களுடைய வாகனங்களை சேதப்படுத்தினர். இது தொடர்பாக 12 பிரிவுகளின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் 119 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கு கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கில் தொடர்புடைய 3 பேர் இறந்துவிட்ட நிலையில் 94 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். மீதமுள்ள 22 பேர் ஆஜராகவில்லை. அவர்கள் ஆஜராகாததற்கான காரணம் குறித்து அவர்களது தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக ஒரே நேரத்தில் 615 பேர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பிய சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசாரால் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த கனியாமூர் தனியார் பள்ளியில் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தில் பள்ளி வளாகத்தை சூறையாடிய வழக்கில் கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி ரீனா உத்தரவின் பேரில் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியான பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி உட்பட 615 நபர்கள் ஒரே நாளில் நேரில் ஆஜராக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் சம்மன் வழங்கி வருகின்றனர். மேலும் கூடுதலாக கடலூர் விசிக மாவட்ட செயலாளர் உட்பட 615 பேர் நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பி வருகின்றனர். பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி உட்பட 615 பேரும் ஒரே நேரத்தில் வரும் மே 15ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் வழங்கி வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.